53வது கொஸ்டின். ஸோ ஷார்ட்கட் கீ ஃபார் சப்ஸ்கிரிப்ட் இஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் ஈக்குவல் டு. ஓகேவா, ஷார்ட்கட் கீ வந்து சப்ஸ்கிரிப்டை வந்து பார்த்தீங்கன்னா வேர்டுலையாக இருக்கட்டும் எக்ஸல்லையாக இருக்கட்டும் எடுக்கணும் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஈக்குவல் டு. யூஸிங் கீபோர்ட் இதெல்லாம் நீங்கள் பண்ணி பார்க்கலாம். அந்த வேர்டு ஸ்க்ரீனு எக்ஸலை யூஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் ஈக்குவல் டு கொடுத்தா என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். யூஸிங் கீபோர்ட் டு செலக்ட் என்டையர் காலம், அதாவது கீபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் காலத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் ஸ்பேஸ் பாரை கொடுத்தீங்க அப்படின்னா என்டையர் காலத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலில் செலக்ட் பண்ணும். டேஷ் ஃபங்க்ஷன் கீ இஸ் யூஸ் டு டிஸ்பிளே கோ டு டயலாக் பாக்ஸ் இந்த ஒர்க் ஷீட்டு. ஓகேவா, F5 அந்த கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கோ டு டயலாக் பாக்ஸ் வரும் ஒர்க் ஷீட்டில். ஒர்க் ஷீட்னா என்னது, இதுதான் வேர்டு. டேஷ் domain name is used in the internet connection to represent educational institutions. ஸோ எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்டுக்கு நீங்கள் என்ன மாதிரியான டொமைன் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா .edu டொமைன் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ .edu டொமைன் நேம் இஸ் யூஸ்டு இன் த இன்டர்நெட் கனெக்ஷன் டு ரெப்ரசன்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகேவா, .eduனா எஜுகேஷன். ஓகேவா, 1 byte consists of 8 number of bits. ஓகேவா, ஒரு பைட்டுங்கிறது 8 பிட்டு, 8 பிட்டுங்கிறது தான் 1 பைட்டு. ஸோ 1024 பைட்டு 1 மெகாபைட்டு, அதான் எம்பி. ஓகேவா, பைட்டு மெகாபைட்டு, 1024 மெகாபைட்டு எம்பி 1 ஜிபி, 1024 ஜிபி 1 டிபி. ஸோ அது மாதிரி 1024 டிபி அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு தெரியல, இப்போ வந்திருக்கு. ஸோ 1024 டிபி அப்படின்னா என்னங்கிறத நான் பார்த்துட்டு சொல்கிறேன். 1 byte consists of 8 number of bits. ஓகேவா, யூஸிங் கீபோர்டு டு செலக்ட் என்டையர் ரோ ஷிஃப்ட் ப்ளஸ் ஸ்பேஸ் பார் கீஸ் ஆர் ப்ரெஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா காலத்தை செலக்ட் பண்ணணும்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஸ்பேஸ் பாரு, ரோவை செலக்ட் பண்ணணும்னா ஷிஃப்ட் ப்ளஸ் ஸ்பேஸ் பாரு. இது ரெண்டும் எதில் சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸலில் சொல்கிறாங்க. இன் எ சிடி வி கேன் ஸ்டோர் 700 MB. ஒரு சிடியில் வந்து பார்த்தீங்கன்னா 700 MB சேவ் பண்ணலாம். ஸோ சிடி மீன்ஸ் என்னது, காம்பேக்ட் டிஸ்க்கு. ஸோ அது வந்து ஒரு டிஸ்க்கு, காம்பேக்ட் டிஸ்க்கு. விசிடி, டிவிடி அந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் எக்ஸ்பென்ஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா, சிடி மீன்ஸ் காம்பேக்ட் டிஸ்க்கு. கண்ட்ரோல் ப்ளஸ் ஹோம் கீ இஸ் ப்ரெஸ்டு டு கோ டு த பிகினிங் ஆஃப் த லைன். இப்போது ஒரு லைன் இருக்குது, வேர்டுலையாக இருக்கட்டும் எக்ஸல்லையாக இருக்கட்டும், கண்ட்ரோல் ஹோம் கொடுத்தீங்க அப்படின்னா பிகினிங் ஆஃப் த லைனில் போய் நின்றுடும். ஒரு 10 லைன் இருக்குது, வேர்ட்லையாக இருக்கட்டும் எக்ஸல்லையாக இருக்கட்டும், கண்ட்ரோல் ஹோம் கொடுத்தீங்கன்னா அங்கே போய் நின்றுடும். ஏன்னா அதுதான் வந்து அது முதல்ல ஆரம்பித்த இடம், அதுதான் வீடு. ஓகேவா, த லாஸ்ட் ரோ இன் எ ஒர்க் ஷீட் இஸ் இதுதான் இந்த டிஜிட் தான், அதாவது லாஸ்ட் ரோ. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலில் லாஸ்ட்டு ரோ வந்து பார்த்தீங்கன்னா இத்தனையாவது ரோ தான். ஸோ அதான் எக்ஸலில் சொல்லியிருக்காங்க. த லாஸ்ட் செல் இன் எ ஒர்க் ஷீட் இஸ், அந்த லாஸ்ட்டு செல் எக்ஸலில் இருக்கிறது அதனுடைய, அது நீங்கள் போய் பார்த்துலாம் தெரிஞ்சிக்க முடியாது, ரொம்ப நேரம் ஆகும் அது கடைசியில் போகிறதுக்கு. ஸோ ஒர்க் ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு செல்லு அதனுடைய அட்ரஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதையும் எக்ஸ்எஃப்டி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காலத்தை குறிக்கும், இது வந்து ரோவை குறிக்கும். ஸோ இது ரெண்டையும் சேர்ந்தது தான் லாஸ்ட்டு செல்லு. இந்த லாஸ்ட்டு காலம் இன் ஒர்க் ஷீட்டு எக்ஸ்எஃப்டி. ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது தான் அந்த லாஸ்ட்டு செல்லோட அட்ரஸ். இங்கே கூட படம் போட்டு காட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரோ, இதெல்லாம் காலம் அப்படின்னா இந்த கடைசி செல்லோட அட்ரஸ் தான் இது. ஸோ இந்த கடைசி செல்லோட கடைசி ரோவோடைய அட்ரஸ் தான் இது, கடைசி காலத்தோடைய அட்ரஸ் தான் எக்ஸ்எஃப்டி. ஸோ இதுதான் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எக்ஸல் ஒர்க் புக் இஸ் .xls. ஓகேவா, XLSX அதுதான் எக்ஸலோடைய இது. முதலே நம்ம பார்த்தோம் டாக்குமெண்ட்டுக்கு என்ன .dvcx. கண்ட்ரோல் ப்ளஸ் ஹோம் இஸ் த ஷார்ட்கட் டு கோ டு த செல் A1. கண்ட்ரோல் ப்ளஸ் ஹோம்னு கொடுத்தீங்கன்னா A1 செல்லுக்கு போய்டும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸல் இருக்குல்ல, அதில் மொதல் செல்லுக்கு போகணும் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஹோம் கொடுத்தீங்கன்னா இந்த A1 செல்லுக்கு போய்டும். ஸோ இது 1ன்னு இருக்கும், இங்கே ஏன்னு இருக்கும். ஸோ A1 அப்படிங்கிறது குறிக்கும். ஓகேவா, F2 ஃபங்க்ஷன் கீ இஸ் யூஸ்டு டு எடிட் எ செல் என்ட்ரி. ஓகேவா, F2 ஃபங்க்ஷன் கீ இஸ் யூஸ்டு டு எடிட் எ செல் என்ட்ரி. ஓகேவா, செல் என்ட்ரி அப்படின்னு சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா F2 ஃபங்க்ஷன் கீயை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு செல்லில் உள்ள டேட்டாவை என்ட்ரி பண்ணலாம். டாக்குமெண்ட்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஆப்ஷன் இன் த டேஷ் மெனு ஸ்டார்ட். ஓகேவா, டாக்குமெண்ட்டில் ஸோ டாக்குமெண்ட் இஸ் ஒன் ஆஃப் த ஆப்ஷன் இன் த ஸ்டார்ட் மெனு. ஸ்டார்ட்டில் போனீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுதான் ஸ்டார்ட்டு. ஸோ இதுக்குள்ளார போனீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், அந்த இங்கே இருக்குது பாருங்கள்.
So document is one of the option in the start menu. The file handling operations can be done using dash explorer, Windows Explorer. Okay, recycle bin is used to store deleted files. Recycle binல என்ன இருக்கும், delete பண்ண ஃபைல் தான் இருக்கும். The executable files contain dash exe extension in their file names. ஓகேவா, எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்னா என்னது, ஒரு ப்ரோக்ராம் ஃபைலாக இருக்கட்டும், ஒரு சாஃப்ட்வேராக இருக்கட்டும், அந்த ஃபைல் இந்த எக்ஸ்டென்ஷனில் தான் இருக்கும். dash இஸ் ஒன் ஆஃப் த ஆன்டிவைரஸ் ப்ரோக்ராம். அவாஸ்ட் நிறையா இருக்குது, அவாஸ்ட் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. ஸோ அவாஸ்ட் இஸ் த ஒன் ஆஃப் த ஆன்டிவைரஸ் ப்ரோக்ராம், அவ்வளோதான். So dash is a way to convert data from a different format and copy into MS Access. Importing, அது MS ஆஃபீஸில் போனீங்கன்னா இம்போர்ட்டிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இம்போர்ட் பண்ணி நீங்கள் அதை என்ன பண்ணிக்கலாம், அது எந்த ஃபார்மேட்டில் வேணாலும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். MS Accessல என்னென்ன இருக்குது, வேர்டு இருக்குது, பவர் பாயிண்ட் இருக்குது, அக்சஸ் இருக்குது, அது மாதிரி இருக்குது. அதில் இம்போர்ட்டுங்கிற ஆப்ஷனில் போனீங்கன்னா இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாங்கிறது சொல்கிறாங்க. ஓகேவா, த கான்செப்ட் ஆஃப் ஸ்டோர்டு ப்ரோக்ராம்ஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை ஜான் வான் நியூமேன். ஓகேவா, த ஸ்டோர்டு ப்ரோக்ராம்ஸ் வாஸ் இன்சர்டட், அதாவது ப்ரோக்ராம் வந்து ஸ்டோர் பண்ணுறதை வந்து அந்த கான்செப்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது ஜான் வான் நியூமேன். ஓகேவா, த மூமெண்ட் ஆஃப் எ பால் இன் எ மவுஸ் இஸ் கன்வெர்டட் டு எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ். முன்னாடியெல்லாம் மவுஸில் வந்து பார்த்திங்கன்னா அடியில் வந்து இப்போ வந்து ஒரு லைட் இருக்கிற மாதிரி, முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால் இருக்கும். இந்த பால் உருள்றதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி அது வந்து மூவ் ஆகுது அப்படிங்கிறத போயிட்டு சொல்லும். ஸோ அதை வச்சு தான் இந்த மவுஸ் பாயிண்ட் வந்து மூவ் ஆகும். ஓகேவா, அடுத்தது வந்து மொத்தம் 110 கொஸ்டின் ஃபில் இன் த பிளான்ஸ். இதிலே வந்து உங்களுக்கு எப்படியும் வந்து ஒரு கன்ஃபார்ம் 5 வந்துடும், 8ங்கிறது சொல்லலாம். பட் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி இதில் உள்ளது தான் வரும், வேறு மாதிரி கேட்டாங்கன்னா நீங்கள் அதுக்கு அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். டேஷ் இஸ் த ஃபைனல் பேப்பர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த டேட்டா present in the database report. ஓகேவா, dash function is used to return the current date and time. now அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி, அதாவது இந்த ப்ராக்கெட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி கரண்ட் டேட் அண்ட் டைம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, இதெல்லாம் எதில் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்டில். ஓகேவா, டேஷ் இஸ் யூஸ் டு கிரியேட் ஏ ப்ரெசன்டேஷன் இன் ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ். ஓகேவா, ஓப்பன் ஆஃபீஸில் ஒரு ப்ரெசன்டேஷனை க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா இம்ப்ரெஸ்ஸுங்கிறத கிளிக் பண்ணி போய்ட்டு பண்ணிக்கலாம். dash is used to browse web pages, web browser. ஓகேவா, இந்த வெப் ப்ரௌசரை யூஸ் பண்ணி வெப் பேஜஸை இது பண்ணிக்கலாம். இதில் எப்படி சிஸ்டத்தில் ஒவ்வொன்றும் விண்டோன்னு சொல்கிறோமோ அதுமாரி ப்ரௌசரில் ஒவ்வொன்றையும் வந்து பேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. யூஸிங் டெக்ஸ்ட் டேட்டா டைப்பு டேஷ் கேரக்டர்ஸ் கேன் பி ஸ்டோர்டு. ஓகேவா, 255 கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா டைப்பில், டெக்ஸ்ட் டேட்டா டைப்பில் சேவ் பண்ணலாம். ஓகேவா, டிஜிட்டல் சிக்னேச்சர் இஸ் அவைலபிள் இன் டேஷ் மெனு இன் ரைட்டர்னால் ஒன்றும் இல்லை, வேர்டு தான். ஸோ ஓப்பன் ஆஃபீஸில் ரைட்டர்னு சொல்லுவாங்க, MS ஆஃபீஸில் வேர்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ எதில் வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் இருக்குது அப்படின்னு கேட்டால் ஃபைல் மெனுவில் தான் இருக்குது. ரைட்டரை பொறுத்தவரையும், வேர்டை பொறுத்தவரையும் டிஜிட்டல் சிக்னேச்சர் இருக்குதா என்னங்கிறது தெரியல. ஓகேவா, இல்லைன்னு தான் சொல்லலாம். டைப் ஆஃப் ஃபைல் கேன் பி ஐடென்டிஃபை பை இட்ஸ் எக்ஸ்டென்ஷன். அதாவது எக்ஸ்டென்ஷனை வச்சு தான் என்ன டைப் ஆஃப் ஃபைலுங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். .docx, .xlxx, .edu, .in இதெல்லாம் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன டைப் ஆஃப் ஃபைலுங்கிறத சொல்லலாம். ஃபுட் நோட்டு என் நோட்டு ஆப்ஷன் இஸ் அவைலபிள் இன் இன்சர்ட் மெனு இன் ரைட்டர். இந்த ஃபுட் நோட்டு என் நோட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேர்டில் வேறு மாதிரி இருக்கும். அதான் நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஃபூட்டரு அது மாதிரி சொல்லலாம். அதாவது அது ஒன்றும் இல்லை, பேஜ் நம்பர் மேலே பேஜ் நம்பர் போடுவோம், கீழே பேஜ் நம்பர் போடுவோம். ஸோ அந்த பேஜ் நம்பர் மேலே வரணுமா கீழே வரணுமா அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆஃபீஸில் ஃபுட் நோட்டு என் நோட்டுங்கிறாங்க, அதில் வந்து ஃபூட்டரு அது மாதிரி வரும். ஓகேவா, ஸோ rmdir கமாண்ட் இன் லினக்ஸ் இஸ் யூஸ்டு டு ரிமூவ் எ டைரக்டரி. அதாவது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த கமாண்டை யூஸ் பண்ணி டைரக்டரியிலேருந்து ஒரு ஃபைலை வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் ஃபைல் இஸ் .pptx. ஓகேவா, அப்போது பவர் பாயிண்டில் ஒரு ஃபைல் வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா pptxங்கிற எக்ஸ்டென்ஷனில் தான் சேவ் ஆகும். டெலிஃபோன் லைன் அண்டு மோடம் ஆர் ரெக்யூர்டு ஃபார் டேஷ் கனெக்ஷன், இன்டர்நெட் கனெக்ஷன். டெலிஃபோன் லைனும் மோடமும் தேவை எதுக்கு, இன்டர்நெட் கனெக்ஷனுக்கு. அதெல்லாம் முன்னே இருந்த காலம், இப்போ இருந்த காலத்துக்கெலாம் மொபைல் போதும். ஓகேவா, டெலிஃபோன் லைனும் மோடமும் இன்டர்நெட் கனெக்ஷனுக்கு தேவைப்படும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மற்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்ப்போம். இந்த வீடியோ வரையும் 85 கொஸ்டின்ஸ் முடிச்சிருக்கிறோம்.
ஓகே, தேங்க்யூ.